வெல்கம் டு தி கிரேட் கிரிக்கல் மேஜிக் ஷோ. ஸோ வருஷம் ஏதாச்சும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறப்போ ஒவ்வொரு வருஷம் எண்ட்லேயும் ஒரு கில்ட் இருக்கும். இந்த வருஷம் எந்த கில்ட்டும் இல்லை, பிகாஸ் எந்த ரெசல்யூஷனும் நம்ம எடுக்கவே இல்லை. சரி, அது கிடக்குது கழுத. நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை ஏதாச்சும் விட்டு நம்ம திருந்தி வாழலாம் அப்படின்னு யோசித்தாலும் நம்மக்கிட்ட அப்படியும் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க கூட எப்பயாவது ஃபோன் பேசுகிறது தான். அதை விட முடியாது. அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்கிறதால அதை நான் பண்ணாமல் இருக்கேன். மற்றபடி எப்பயும் போல் ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க 2 ஒன்று தான். அவங்க மேலாம் நான் நிறைய பாசம், மரியாதை மரியாதைலாம் வச்சுருக்கேன். அது எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது தான். அதில் ஒன்றும் குறை இருக்காது. என்ன ஒன்று, இந்த வருஷமாவது எடிட்டிங் கற்றுக்கலான்னு இருந்தேன். அது நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி. ஒரு 0 லெவல் கூட இல்லை, அதுக்கும் கீழே தான். ஒன்றுமே பண்ணவே இல்லை. அதை பற்றின ஒரு ஐடியாவும் நான் எடுக்கவே இல்லை. ரெசல்யூஷன் எடுத்ததே கிட்டத்தட்ட நான் மறந்துட்டேன்னா பாருங்களேன். மற்றபடி என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கிற எல்லா ஆசையும் தான். ட்ரிப் போகணும், நல்லா ஜாலியாக ஊர் சுற்றணும், பைக்கில் அப்படியே ரைட் போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசை எல்லாமே இருந்துச்சு. அது இருந்துக்கிட்டு இருக்குது. எப்பயும் எதையுமே நிறைவேற்றலை. சரி, முட்டி மோதி தட்டு மாதிரி இந்த வருஷமாவது ஐஃபோன் வாங்கிடலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட அதுவுமே நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி தான். அதுவும் கிடையாது. அப்புறம் உள்ளபடியே துலா ராசினா வானத்தில் ஏறுவீங்க, பூமி கீழே உடைப்பீங்க, என்னென்னவோ சொன்னானுங்க. அப்படி ஒன்றுமே நடக்காதுன்னு தெரியும். ஒரு குருட்டு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, நடந்துட்டால் ஜாதகத்தை நம்பலாம், ஜோசியத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கலாம் அப்படின்னு. கடைசியில் அது அவநம்பிக்கை ஆகி போச்சு. துளாராசியும் துன்பங்கள் கோடிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஒன்றும் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. முழுக்க ஏமாற்றம் தான் இருக்குது. அதுதான் லைஃப்பில் எப்பயுமே இருக்குது. இது ஏதோ எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என் ராசி நட்சத்திரம் உள்ள எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருக்கும் இதான் நடக்குது. அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். அவனும் நல்லா இல்லை, நம்மளும் நல்லா இல்லை அப்படின்னு நான் இருந்துக்கிறேன். முழுசாக அப்படியே இந்த வருஷமே மோசம், இல்லைனா ஒரே தள்ளியிருப்பேன். அப்புறம் இந்த வருஷத்து மேலே பழி போடுறது, ஜாதகம், ராசி, நட்சத்திரம் இப்படி இல்லை. பொதுவாகவே நம்ம என்ன மனசில் இருக்குது, என்ன ட்ரை பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு எஃபர்ட் போடுறோம், அது மேலே தான் நான் நம்புவேன். அப்படி பார்த்தா கூட எதுக்குமே எஃபர்ட் போடலை. அதுதான் உண்மை. எந்த விஷயத்துலேயும் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. உழைப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். உழைப்பே இல்லையே, அப்புறம் எங்கேருந்து மாற்றம், முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. நான் அனுபவத்தில் உணர்ந்தது, நான் மற்றவங்களுக்கு சொல்ல நினைக்கிறதுமே அதுதான். மற்றவங்க லைஃபுக்காக, மற்றவங்களோட அட்டென்ஷனுக்காக, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செகண்டுக்காக நம்ம முழு நேர வாழ்க்கையும் அதுக்காகவே எஃபர்ட் போடக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அவங்களுக்கு இதை பற்றின ஒப்பீனியன் என்னவாக இருக்குன்னு இந்த விதமான மற்றவங்கள பற்றின சிந்தனை நமக்கு இல்லாமல் நம்ம நம்மளை எப்படி நல்லபடியாக வச்சுக்கலாம், எப்படி நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி க்ரோம் பண்ணணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபு. இல்லாட்டி கூட ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ண நம்மளால். சொல்லப்போனால் இந்த வருஷம் எனக்கு நிறைய நினச்சதெல்லாம் நடந்துச்சு. என்ன ஒரு சட்ட சிக்கல்னால், எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதெல்லாம் நடந்துச்சு. லைஃபு நம்மளை எவ்வளோ தான் தூக்கி போட்டு மிதித்தாலும் நிற்கிறோமா, அவ்வளோதான். அதுவே பெரிய விஷயந்தான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும்போது நம்மளை கேட்கல, போன வருஷம் அவ்வளோ அடி அடித்தோம், நீ அடுத்த வருஷம் கொண்டாட ரெடி ஆகிறன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கணும் அப்படின்னு நம்மளை கேட்கல. பழகி போச்சு பாஸு, அவ்வளோதான். இந்த வருஷம் நம்மளை எவ்வளோ அடிச்சிருக்கு, நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நான் பார்க்குற எல்லாருக்கும் நியூ இயர் விஷ் பண்ண தான் செய்கிறேன். அவங்க முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குறப்போ எனக்கும் ஒரு மாதிரி சிரிப்பு ஜாலியாக தான் இருக்குது. அது ஒன்றும் க்ரஞ்சு இல்லை எல்லாருக்கும் விஷ் பண்ணுறது. அது என்ன சொல்கிறது, சில விஷயம்லாம் அப்படி தான். க்ரஞ்சு நம்ம அதை கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறத தான் தவிர சந்தோஷத்துக்கும் க்ரஞ்சுக்கும் பெருசாக வித்தியாசம்லாம் கிடையாது. அது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு சந்தோஷம், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது க்ரஞ்சு, அவ்வளோதான். கொரோனாக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிறது பெரிய ஆச்சரியம் தான். அதுக்கப்புறம் வாழ்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் அடுத்தது தான். அதனால் திருமலை ஜோதிகா மாதிரி நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்.
ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.